சமீப காலமா வாட்ஸ்அப்ல நிறைய புது புது விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ரீசெண்டா வாட்ஸ்அப் தரப்புல இருந்து 2 விஷயங்கள் லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போறேன். கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இது நீங்க பார்க்கலாம், பயன்படுத்தலாம். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான். சமீப காலமா வாட்ஸ்அப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் பயன்படுத்திருப்பீங்க. அந்த வரிசையில வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்க்குன்னு சொல்லிட்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னமோ தெரியல, யூசர்ஸ் அதிகமா ஸ்டேட்டஸை பயன்படுத்துறதுனால வாட்ஸ்அப் இதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வாட்ஸ்அப்ல யாரு ஸ்டேட்டஸ் ரெடி பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி தான் அவங்க செட் பண்ணுவாங்க. அப்படி செட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸை அந்த நபர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படி கடந்து போயிடுவார். இவ்வளோ நாள் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இனி அப்படி கிடையாது. அதாவது நம்ம யாருக்கு ஸ்டேட்டஸை செட் பண்ணுறோமோ அவர் அந்த ஸ்டேட்டஸை பார்த்ததுக்கு அப்புறம் அது அவருக்கு ஒரு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா அவருக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு அதை ரீஷேர் பண்ணலாம், அதாவது ஃபார்வர்டு பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு செட்டப்பை கொடுக்க போகிறாங்க. யாரு ஸ்டேட்டஸை ரெடி பண்றாங்களோ அவங்க அதோட சேர்த்து இந்த டாக்லேயே ஆன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா பார்க்குறவங்க அதை ரீஷேர் பண்ண முடியும். அப்படி ரீஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல எதிர்பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வரப்போது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னன்னா, நீங்க ஒருத்தருக்கு போட்டோவோ வீடியோவோ சென்ட் பண்ணும்போது ஒரு சாதாரண குவாலிட்டியில சென்ட் பண்ணுவீங்களா? சென்ட் பண்ண மாட்டீங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ்அப்ல அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்கை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அப்படிதானே? ஹெச்டி குவாலிட்டியில நீங்க செட் பண்ணி அனுப்புவீங்க. அப்ப பாக்குறவங்களுக்கு அந்த போட்டோ வீடியோவோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முறையா ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க ஏதோ ஒரு குவாலிட்டியில நீங்க அனுப்புறீங்கன்னா ரிப்ளை வருமா? வராதுல்ல. ஸோ அந்த ஒரு இதுக்கு நீங்க மெனக்கெடுவீங்க. அதே போல வரக்கூடிய போட்டோவோ வீடியோவோ ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகும்போது அது என்ன குவாலிட்டியில டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செட்டிங்கை வாட்ஸ்அப் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு கொடுக்க போறாங்க. அது லீக் அவுட் ஆயிருக்கு. இமேஜை நீங்க பார்க்கலாம் இந்த வீடியோல. அப்போ என்ன பண்ணலாம்? அதாவது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, ஹை டெஃபினேஷன்ல 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட போனோட மெமரி எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்க இதை முறையா செட் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஹை டெஃபினேஷன்லேயே எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இடம் பத்தாம போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ விரைவில் இந்த 2 அற்புதமான செட்டிங் நம்முடைய வாட்ஸ்அப்ல எதிர்பார்க்கலாம், பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல 2 அற்புதமான விஷயத்தை நான் பதிவு பண்ணிருக்கேன். பொறுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க. அதே போல நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப் நிறைய பட்டன்ஸை விதைச்சி விட்டுருக்கான். அதில் ஒன்றை தட்டி விட்டுருக்காங்க. அது கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.